அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அன்பு எப்பொழுதுமே அவரால் படைக்கப்பட்ட நம் அனைவர் மீதும் அளவு கடந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரையுமே இறைவன் ஆழமாக அன்பு செய்கிறார். குறிப்பாக யாரெல்லாம் சமுதாயத்தில் உதறி தள்ளப்படுகிறார்களோ, ஓரம் கட்டப்படுகிறார்களோ, அவர்கள் மீது கருணை கண் கொண்டு அவர்களை சமுதாயத்தில் உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பது இறைவனுடைய பெரும் விருப்பமாக இருக்கிறது. கூன் விழுந்த பெண்ணை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் கரங்களினால் தொட்டு அவளை நிமிர்ந்து நிற்க வைத்து அழகு பார்க்கிறார். சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தன் அன்பின் கட்டளைகளை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிற ஆண்டவர் எப்பொழுதும் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நம் அனைவரையும் அன்பு செய்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த சான்றாக நாம் காணுகின்றோம். இயேசுவை போல நாமும் இந்த சமுதாயத்தில் பிறரையும் அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெற இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்களின் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை சொற்றொடர்கள் 32 முதல் 5ஆம் அதிகாரம் 8 வசனம் முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள்.
பரத்தமை, அனைத்து ஒழுக்கக்கேடுகள், பேராசை ஆகியவற்றின் பெயர் கூட உங்களிடையே சொல்லப்படலாகாது. இதுவே இறை மக்களுக்கு ஏற்ற நடத்தை. அவ்வாறே வெட்கங்கெட்ட செயல், மடத்தனமான பேச்சு, பகடி பண்ணுதல் ஆகியவை தகாதவை. நன்றி சொல்லுதலே தகும். ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசியல் உரிமை பெற அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள். ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்ப்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகின்றது. எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரைப் போல் ஆகுங்கள். நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரைப் போல் ஆகுங்கள். நற்பேர் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரைப் போல் ஆகுங்கள். அவர் நீரோடையோர் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரைப் போல் ஆகுங்கள். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் அவரைப் போல் ஆகுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தை உண்மை. உன்னையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு தூண் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்டு தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து,
வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவளை 18 ஆண்டுகளாய் சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்ன பொழுது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டிருந்தனர். திரண்டிருந்த மக்கள் எல்லோரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆபிரகாமின் மகளாகிய இவரை இந்த கட்டிலிருந்து ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா? கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் இறைவன் தன் அன்பை எந்த விதத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பி தன்னை தேடி வந்தவர்களாக இருக்கட்டும், தன்னை அறியாதவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இறைவன் தானாக வந்து அவர்களுக்கு அன்பின் செய்தியை கொடுத்து தன்னுடைய இரக்கத்தையும் கொடுத்து நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நீங்களும் நானும் காணுகின்றோம். 18 ஆண்டுகளாக தீயாவி பிடித்திருந்த, உடல்நலம் குன்றிருந்த ஒரு பெண்ணை தன் கரத்தினால் தொட்டு அவளுக்கு குணம் கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகம் ஏறக்குறைய பல செய்திகளை நமக்கு ஒட்டுமொத்தமாக இன்று கொடுக்கிறது. 18 ஆண்டுகளாய் தீயாவி பிடித்திருந்தாள் என்றும், கூனி குறுகி குனிந்து கொண்டிருந்தாள் என்றும், நிமிர்ந்து பார்க்க முடியாமல் இருந்தவளா இருந்தும் இந்த வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏன் இவள் 18 ஆண்டுகளாய் இப்படி கூனி குறுகி நிமிர்ந்து பார்க்க முடியாமல் இருக்கிறாள் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இன்னொரு அத்தியாயம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தொழுகை கூட தலைவர் மக்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார்: வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்று. ஒரு இயற்கைக்கு எதிரான ஒரு மாறுபட்ட கருத்தை இந்த தொழுகை கூட தலைவர் சொல்லுகிறார். தொழுகை கூட தலைவர் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, தொழுகை கூடத்திற்கு மக்கள் வருகின்ற பொழுது இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாகவும், மக்களை ஆன்மீக பாதையில் அழைத்து செல்லக்கூடியவனாகவும், மக்களுக்கும் கடவுளுக்கும் இறையே இணைப்பு பாலமாக இருக்கின்றவன் தான் இந்த தொழுகை கூட தலைவர். ஆக அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் குறைகள் இருப்பின் அந்த குறைகளை இறைவனிடம் பரிந்து பேசி நிறைவாக பெற்றுத்தரக்கூடியதுதான் இந்த தொழுகை கூட தலைவனுடைய கடமை. ஆனால் இங்கே அவன் சொல்லுகின்ற வார்த்தை குணம் பெற ஓய்வு நாளில் வேண்டாம் என்று. ஒரு தாய் தன் குழந்தையை உதறி தள்ளுவாளோ? மொட்டாக இருக்கின்ற செடியில் இருக்கிற மொட்டு மலர மறுக்குமோ? அதுபோல இந்த தொழுகை கூட தலைவன் தன்னிடம் இருக்கின்ற, தன்னை தேடி வருகின்ற மக்களுக்கு இறைவனுடைய இரக்கத்தையும் குணமளிக்கும் நலனையும் பெற்றுத் தருவதில் இவன் தாமதம் கொள்ளுவதை இங்கே காணப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக அவனை வாயடைக்க வைக்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த சமுதாயத்தை, மக்களை அவர்கள் முழுவதுமாக தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அந்த மக்களை வழிநடத்தியதுதான் உண்மையான நிகழ்வு. அவர்கள் மீது சுமைகளை சுமத்தி தங்கள் விரும்பியதை அவர்கள் வழியாக பெற்று அவர்களை சமுதாயத்திலே கூனிகி குறுகி வாழக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழைத்து சென்று விட்டார்கள். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தொழுகை கூட தலைவனை மட்டுமல்ல,
இந்த நிகழ்வுகளுக்கு யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ அவர்கள் அனைவரையும் கடிந்து கொள்கிறார். ஓய்வு நாளில் நீங்கள் தொழுகையில் இருக்கின்ற மாடுகளையோ கழுதைகளையோ கால்நடைகளை அவிழ்த்து தண்ணீர் காட்டுவது இல்லையா? குறிப்பாக யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கால்நடைகள் மீது ஆழமான அன்பு செலுத்தியவர்கள். அந்த கால்நடைகளுக்கு எப்பொழுதும் துரோகம் செய்யக்கூடாது என்பது அவர்களுடைய திட்டம். எனவேதான் ஓய்வு நாட்களில் கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்டுவது, உணவு கொடுப்பதை பற்றி அவர்களது ஓய்வு நாளில் எழுதவில்லை. இப்படி மிருகங்களின் மீது அக்கறை கொண்ட இந்த யூத சமுதாயத்தின் மக்கள் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்பதை தான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக எடுத்து சொல்லுகிறார். மிருகங்களுக்கு காட்டுகின்ற அன்பையும் இரக்கத்தையும் மனிதர்கள் மீது காட்டுங்கள், ஏனென்றால் அவர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், இறைவன் சாயலை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே இப்படித்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சடங்குகளை கைகளில் எடுத்துக்கொண்டு அதை கடைபிடிக்க விரும்புகின்ற வழிய அந்த சடங்குகளினால் அடுத்தவர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை ஒருபொழுதும் நாம் கண்டு கொள்வதில்லை. இன்றும் எத்தனையோ ஆலயங்களில், எத்தனையோ குடும்பங்களில் சடங்குகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, இறைவனுக்கும் அல்ல, மனிதனுக்கும் அல்ல. ஒருவேளை அந்த சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கூட்டத்தில் நாமும் ஒரு நபர்களாக இருந்தால் இன்றே மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து செபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிருமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துள் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பெயர்மான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு என்றும் இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதுமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுடி நமக்கு ஊழியை புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் மக்குவந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலும் உம்மை புகழ செய்யும். ஆமென். உமது வெற்றியை குறித்து மகிழ்வுமாக, நம் கடவுளின் பெயரால் மாண்பு பெறுவோமாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரின் அருளடையாளங்கள் தம்மில் கொண்டிருக்கும் அருள் எங்கள் வாழ்வில் நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.